தாய்மாருங்களே, தந்தைமாருங்களே, ஆம்பளமாருங்களே, பொம்பளமாருங்களே, குழந்தைமாருங்களே, குட்டிமாருங்களே, எல்லாரும் சோட்டாளர்களை கை தட்டுங்க. உங்க வியாபாரம் செய்யணுமா, கேஸ்ல ஜெயிக்கணுமா, குழந்தை பிறக்கணுமா, குழந்தை பிறக்கிறத நிறுத்தணுமா, பள்ளிக்கூடத்து இடம் கிடைக்கணுமா, பரீட்சையில பாஸ் ஆகணுமா, கவலை விடுங்க, வழி இருக்குது. இந்த வழி இருக்கு. தாயத்து எங்க குருநாதன் கொடுத்த தாயத்து, குருநாதன் கொடுத்த தாயத்து, சக்தி வாய்ந்த தாயத்து. உள்ளதை சொல்லும், சொன்னதை செய்யும். இத மகிமையை பார்க்கணுமா? எல்லாரும் நல்லா பாருங்க, நல்லா பாருங்க. சின்ன பசங்களா, பொடி பசங்களா, சில்லற பசங்களா, எல்லாரும் ஒரு தடவை கை தட்டுங்க. இப்ப பாருங்க, நம்ம வேலையை பாருங்க. பூமிக்கு மேலே துணி, துணிக்கு மேலே பையன், பையனுக்கு மேலே துணி, துணிக்கு மேலே தாயத்தை. பாருங்க இந்த தாயத் பையா இந்த பக்கம் வந்து நீ யாரு கேட்டால் சொல்லு. சுத்தி வருது நல்லா பாரு. இந்த பக்கம் வந்து நம்ம தலைமுடியில என்ன வச்சுக்கிறாங்க, தலைமுடியில என்ன வச்சுக்கிறாங்க, நம்ம கையில என்ன போட்டுக்கிறாங்க, கையில என்ன போட்டுக்கிறாங்க, போட்டுருக்காங்க. சபாஷ். மகாஜனங்களை என்ன சோகா பதில் சொல்றான் பாருங்க. எல்லாம் தாயத் மகனே. பையா வா இந்த பக்கம். கீரிக்கும் பாம்புக்கு சண்டை விடுறேன் பாரு. வா இந்த பக்கம் வந்து. ஐயா பாக்கெட்ல இருக்குது என்ன போட்டோ? யாருடைய போட்டோ? ஒரு அழகான பொண்ணுடைய போட்டோ. பொண்ணுடைய போட்டோ பாருங்க மகாஜனங்களை. பொண்ணுடைய போட்டோ தாயத் மேல சொல்றான். பொண்ணுடைய போட்டோ. யார் இந்த பொண்ணு? இவருடைய சிநேகிதி. சிநேகிதின்னா என்ன? சம்சாரமா? சம்சாரம் வீட்டுல இருப்பா, சிநேகிதி ஹோட்டல்ல இருப்பா. பையா வா இந்த பக்கம் வந்து. கேட்டால் சொல்லு. பக்ரி யார் இந்த பையன்? கத்ரி. என்ன ஏமாத்த பாக்குறியா? அது பையன் இல்ல, பொண்ணு. அது இப்ப எங்க போகுது? சினிமாவுக்கு. இந்த தாயத்து உங்க கையில இருந்தா நீங்களும் உள்ளதை சொல்லலாம், சொன்னதை செய்யலாம். மகாஜனங்களே, இந்த தாயத்துல ஒரே ரூபா அசல் விலை, ஒரே ரூபா தம்பி பைசா லாபம் இல்லை, லாபம் இல்லை. ஒரே ரூபா அசல் விலை, அசல் விலை. ஐயோ என் பர்ச காணுமே, என் பர்ச காணுமே. ஐயோ ஒண்ணு 50 பண்ணு. இந்த உனக்கு 150. என்னென்ன 150? இந்த கொத்தமல்லி வெங்காய்க்கு 150, எனக்கு 150. என் உடம்ப பார்த்து கொடுங்கண்ணா. குறைச்சு தின்ற ரூபாய்க்கு படி அரிச்சு போடுறாங்கன்னு சும்மா பூந்து வெள்ளாங்க. அப்படி பாரு. இந்தடா உனக்கு 150, எனக்கு 150 தானா? நான் அரிச்சுக்கு வந்த பரிசுல 150 ரூபாய் இருந்துச்சு. என்ன 150 பைசா தர்றேன்? கணக்கா கேக்குற? ஒழுங்கா சம்பாதிக்கிறவனே 9 கணக்கு வைக்கிறான். கணக்கு கேக்குறான். நாளைக்கு கூத்தாடி வேஷம் இல்ல, சத்திரத்துல சாமியார் வேஷம். கேட்ட வரத்தெல்லாம் கொடுத்து சாமியார் வர்றாரு வர்றாருன்னு வீட்டுக்கு வீடு பிரச்சாரம் பண்ணுங்க. ரொம்ப நாள் காணும். அது ஏன் கேக்குற? ரயில்ல போய்கிட்டு இருந்தனா, ரயில நிறுத்த சங்கிலியை பிடிச்சு எழுதி வச்சிருந்தாங்க. சரி இம்மாந்தளவு எழுதி வச்சிருக்கிறான்னு சங்கிலியை பிடிச்சு இழுத்த. ஒரு போலீஸ்காரன் என்ன பிடிச்சு இழுத்தான், உள்ள தள்ளிட்டாங்க. இன்னைக்குதான் விட்டாங்க. வரேன். சங்கிலியை பிடிச்சு இழுத்தா அதான் தான் போடுவாங்க. நான் இழுத்தது ஒரு பொண்ணு கழுத்துல இருந்த தங்கை சங்கிலியாச்சே. ஆமா நீங்க இங்க? நான் சும்மா வேடிக்கை. அப்படி நம்ம கையிலேயே டூப்புடுற வாத்தியார வேடிக்கை பார்க்க வந்தாரா அவரு? எதுக்கா இங்க வந்திருப்ப? புரிஞ்சுக்கிட்டேன். பண்ணையார் பரமசிவம் விட்டு இருளப்பட்டிருக்கும். ஒண்ணும் நடக்காது கண்ணு. ஏன் நடக்காது? சுத்த கருமி பையன். எப்பவும் இரும்பு பெட்டி பக்கத்திலே கொட்ட கொட்ட கண்ணை வச்சுக்கிட்டு இருப்பான். என் மொழியோட பெருசு. நான் பலமுறை முயற்சி பண்ணி தோத்துட்டேன். ஏய் நீ கத்திரி, நான் முத்து. சரி வித்தியாசம் இருக்குது, நீ ஜெயிச்சிருவ. எங்க போற? அதை மட்டும் கேட்காத. ஏன் என்ன இது? நீ அண்ணன் மாதிரி உனக்கு கூட வெக்கமா? இது வெக்கத்துல ஆரம்பிக்கும், அப்புறம் தான் வேதனையில முடியும். அது காதலா? ஏண்டா உன்ன கூட ஒரு காதல் வைக்கிறாளா? என்ன கூட காதலுக்கு தான் கண் இல்லையே. என்ன நல்லவே நினைச்சு ஏமாறுறா பாவம். கொஞ்சம் நல்லாவே தான் ஏமாத்திட்டு வந்துடுறேன்னு. உடம்ப ஜாகிரதையா பாத்துக்குவா. நீ இங்கே, நான் வந்துடுறேன். காவேரி, காவேரி என்கிட்ட ஒண்ணு பேச வேண்டாம். காவேரி, உங்க அப்பா உனக்கு காவேரின்னு பேரத்துக்காக அவன் கண்ணுல காவேரியை கொண்டு வந்துடாத. ஆமா இத்தனை நாளா எங்க போயிருந்தீங்க? இது போன இடத்த எப்படி சொல்றது? தொழில் விஷயமா போனா போன இடத்துல வசமா சிக்கிக்கிட்ட உள்ளே இருக்க சொல்லிட்டாங்க, வெளியில விடல.
அப்படியா? என்ன தொழில்? வெட்டுற தொழில் தான் நம்ம தொழில். ஓ, தையல்காரரா? தையல்காரன் முழு துணியெல்லாம் வெட்டுவான். நான் அப்படி இல்ல, சின்ன சின்னதா பாக்கெட்டு ஜோப்பி இந்த மாதிரி எதனா வெட்டுறது. காவேரி, என் தொழில் எப்பேற்பட்ட தொழில் தெரியுமா? ஜனங்க ஒரு இடத்துல கும்பலா இருந்தாங்கன்னா அந்த இடத்துல நீ என்ன பார்க்கலாம்? மாங்குடி கிராமம் முழுவதும் கடுமையான விஷஜரம் பரவிக் கொண்டிருக்கிறது. இங்கு இருப்பது உயிருக்கு ஆபத்து. உடனே கிராமத்தை